சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 செப்டம்பரில் ஒரு இந்தோனேஷிய திரைப்படமாக ரிலீஸ் ஆன சுமலா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த 2025 பிப்ரவரியில் தான் உலகளவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலே உங்களுக்கு கிடைக்குது. இந்த படத்தினுடைய லீட் ஆக்டர் லுனா மரியா டேரியஸ் சினத்ரியா மகாலயா ரோஸ். இந்த படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா 1970களில் இந்தோனேஷியாவில் இருக்கிற செமராங் அப்படிங்கிற பகுதியில் ஆரம்பிக்குது. அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு குக்கிராமம். அந்த பகுதி முழுக்கவே சோளக்காடும் வாழையும் தான் பயிர் பண்ணியிருக்காங்க. அந்த குக்கிராமத்தில் ஒரு சின்ன மார்க்கெட்டுங்க. அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அந்த வாழை நார் சோள நாரெல்லாம் வச்சு பந்து மாதிரி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற சோளக்காட்டுக்கு முன்னாடி போய் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே பொழுது சாயுது, மணி 6 ஆக போகுது. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலாம், பொழுது சாய்ஞ்ச உடனே விளையாட வேணான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போயிடுறாங்க. ரெண்டு பசங்க மட்டும் நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி போகிறது கிடையாது. அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. பந்து சோளக்காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த பசங்க எடுக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருக்கா. அவள் அந்த பந்து எடுத்துகிட்டு போகிறா. இந்த பசங்களும் பந்தை கேட்டுட்டு பின்னாடியே போகிறாங்க. அதில் ஒரு பையன் முதல்ல போயிடுறான். பின்னாடி இருக்கிற பையன் இன்னும் வரலேன்னு போகிறப்ப தான் அந்த முன்னாடி போன பையனை அந்த பொண்ணு கல்லால் அடித்து கொன்னுட்ருக்கான். இந்த பையன் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துடுறான். மறுநாள் காலையில் என்ன சொல்கிறாங்க, அந்த பையனை காணோன்னு இவங்கெல்லாம் தேடி வரப்போ இவன் சொல்கிறான், இல்லை அந்த சோளக்காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு தான் அடித்து கொன்னா அவளை அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பலை. அது எப்படி, எல்லாருமே பொழுது சாய்ஞ்சா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதுவும் பொண்ணுங்க போகவே மாட்டாங்க, அது எப்படி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த பையன் இல்லை ஒரு பொண்ணு தான் அடித்தா அப்படின்னு அந்த பையன் சொல்லியும் அவங்க யாரும் கேட்கலை. அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்து சொல்கிறாரு, இல்லை அவன் சொல்கிறது கரெக்ட் தான், அந்த பொண்ணு பேர் சுமலா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. கதை 1940களில் பயணம் பண்ணது அதே செமராங் அப்படிங்கிற பகுதி தான். அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சோடஜமான் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய மனைவி, இவங்க 2 பேர்த்துக்குமே மனமாகி 11 ஆண்டுகள் ஆகியும் குழந்தைங்கிறது கிடையாது அவங்களுக்கு. இவங்க சொந்தக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, இவருடைய நிலத்தை எப்படியாவது வாங்கணும், நம்ம வாங்கினோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கொடுக்குறதில்ல. என் நிலத்தை கேட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு வாரிசே கிடையாது, அந்த நிலத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னே அவருக்கு ஒரு அவமானம் ஆகிடுது. அன்னைக்கு ராத்திரியே சோடஜிமான் என்ன சொல்கிறாரு, அவங்க மனைவி கிட்ட, இன்னும் 1 வருஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நமக்கு குழந்தை பிறக்கலை, உன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகலைன்னா நான் வேறொரு கல்யாணம் பண்ணிக்குவேன், அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது யாரோ பேசுகிறத கேட்டுட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற கிழவியை போய் பார்க்குறாங்க. அவளும், உனக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், ஆனால் கடவுள் மூலமாக கிடைக்காது, சாத்தான் மூலமாக தான் உனக்கு குழந்தை கிடைக்கும், உனக்கு ஓகேவான்னு கேட்குறா அந்த சூனியக்கார கிழவி. இவளும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறா. 2 குழந்தை உனக்கு பிறக்கும், ஒன்று சாத்தானுடைய லட்சணத்தோடவே தான் இருக்கும், 2மே 10 வயசு முடியலும் ஒன்றா வளர்க்கணும், 10 வயசு முடிஞ்ச உடனே அந்த சாத்தானுக்கு உண்டான லட்சணத்தோடு இருக்கிற குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்கிறா. இவளும் சம்மதிச்சிட்றா. சில சடங்குகள்லாம் நடக்குது. சில மாதங்களே அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. கணவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த விஷயத்த சோடஜமான் கிட்ட அவள் சொல்லலை, என்ன நடந்ததோ அவள் மறைச்சிட்றா. மருத்துவரும் செக் பண்ணிவிட்டு சோடஜமான் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது, 2மே பெண் குழந்தைன்னு உடனே அவர் ரொம்ப குஷியாகிடுறாரு. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 2 குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பிறந்தா முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு குமலாங்கிற பேரும், 2ஆவதாக பிறக்கிற குழந்தைக்கு சுமலா அப்படிங்கிற பேரும் வைக்கலாம் அப்படின்னு தம்பதிங்க முடிவு பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து குழந்தையும் பிறந்துடுது. முதல்ல பிறக்கிற குழந்தை அழுகிறது கிடையாது, அப்படியே ஜடமாகவே இருக்குது, மனித லட்சணத்தோடு தான் இருக்குது. 2ஆவது ஒரு குழந்தை பிறக்குது, அது சாத்தானோட லட்சணத்தோடு பிறக்குது, விகாரமாக இருக்குது, ஆனால் அழுதுகிட்டே பிறக்குது. அவருக்கு கோபம் தாங்கலை. முதல்ல பிறந்த குழந்தை நல்ல லட்சணமாக இருக்குது, அழுகலை, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குத்தி கொன்னுடுறாரு. கொன்ன வேலை முதல்ல பிறந்த அந்த ஜடமான குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது. சரி, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வளர்த்துறாங்க. அதை வளர அதோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர் பேய் படம்னா எப்படி இருக்கணும், திடீர்னு சவுண்ட் இங்கிருந்தோ வரணும், மூஞ்சுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிம்பம் வந்துட்டு போகணும், விகாரமாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா, நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும், ஆடியன்ஸை பதட்டத்திலேயே வச்சு அவங்கள வேர்வை வர வைக்கணும். அதுதானே ஒரு பேய் படம்னா. ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா.
இந்த படத்தில் ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கவே இருக்காது. மருந்துக்கு ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும், அது கூட பெருசாக இருக்காது. ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்கும். சரி, பேய் படத்தில் இது என்ன க்ளீன் அண்ட் நீட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை கரு அந்த மாதிரி. இன்னும் இந்தோனேஷியாவில் இருக்கிற செமராங் அப்படிங்கிற பகுதியில் மக்களால் நம்பப்படுகிற கதை என்னன்னா, 1940களில் இந்த சுமலா அப்படின்னு ஒரு பேய் இருந்ததாகவும் ஒரு பெண் இருந்ததாகவும் அந்த சோழைஜம்மன்கிற குடும்பம் இருந்ததாகவும் அவங்களுக்கு நேர்ந்த சில விஷயங்கள் நம்பப்படுகிறது மக்களால். இன்னுமே அந்த பகுதியில் யாருமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே குழந்தைங்கள விளையாட அலோவ் பண்ணுறதே கிடையாது. சோள காட்டுக்குள்ளெல்லாம் 6 மணிக்கு மேலே யாரும் போகிறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கதை அந்த ஊர் மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க மிகை இல்லாமல் என்ன அவங்க நம்புகிறாங்களோ அதை கதையாக எடுத்து வச்சுருக்காங்க. அதனாலேயே உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான படம். சினிமாட்டோகிராஃபிலாம் கலக்கியிருக்காங்க. அந்த சோள காட்டுக்குள்ளே நடக்கிற விஷயமாகட்டும், இரவு நேரங்களில் வர காட்சிகள், அந்த லைட்டிங்லாம் நிச்சயமாக பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இசை எங்கேயுமே ஒரு அதிரடியான மியூசிக் இருக்காது. பேய் படம் அப்படிங்கிறதுனால தடபுடலான ஒரு சவுண்டும் இருக்காது. நிதானமாக போயிட்டுருக்கும் மியூசிக்கு. ஆனால் கதையோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. விஎஃப்எக்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, தரமாக பண்ணியிருக்காங்க. சின்ன படமாக இருந்தாலும் மேக்கிங்கில் நல்லா பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த சுமலாவாக நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு, குமலா சுமலா, அந்த 2 கேரக்டராகவே நடிச்சிருக்க பொண்ணு மக்களாயா ரோஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல வெரைட்டியாக நடிச்சிருக்காங்க. அதோட ஆக்டிங்லாம் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சோடைஜமான் கேரக்டர் ஆகட்டும், அவருடைய மனைவிக்கு உண்டான கேரக்டர்லாம் நார்மலாக தான் இருக்குது, பெருசாக பேசுகிற மாதிரி இருக்காது. சோடைஜமானும் எப்போ பார்த்தாலும் இந்த கோவத்தோடய இருக்கிற மாதிரியான கேரக்டரை அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்க வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்க, அந்த குழந்தைய அவங்க தான் பாசத்தோடு பார்த்துக்குவாங்க. அந்த கேரக்டர், லேடி கேரக்டர், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இருக்காது. நல்ல அனுபவம் வாய்ந்த நடிப்பு அவங்களுடைய ஆக்டிங்கில் தெரியும். ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைய வச்சுட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷனெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான், அந்த அதீதமான வெட்டு குத்துலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஹாரர் கிடையாது, இந்த ஸ்லேஷர் பாணியில் சொல்கிறாங்க இல்லையா, அதீதமான வன்முறை, கொடூரமாக கொலை பண்ணுறது, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இது அதிகமாக இருக்குது. அதுதான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர்த்து பெருசாக இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்மளை பயமுறுத்தாது. இந்த படத்தில் தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குமலாங்கிற பொண்ணு எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சா, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சா அப்படிங்கிறத நிதானமாக அவங்க காட்டியிருக்காங்க. அதனாலேயே அந்த இன்னொரு சுமலா அப்படிங்கிற பேய் எப்படி வருது, அது எப்படியெல்லாம் இன்னும் ஊரை மிரட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறத இவங்க நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம பெரிய எதிர்பார்ப்போட சுமலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பயங்கரமாக இருக்கும்னா நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. பொறுமையாக ஒரு பேய் படத்தை பார்க்கணும், நீட்டாக ஸ்டேஜ் பண்ண படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதீத வன்முறை காட்சிகள், அதாவது கொலை பண்ணுற காட்சிகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் குடும்பத்தோடு பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது உங்கள் கால் தான். ஸோ இந்த சுமலா படத்தை பற்றி என்னுடைய பகிர்வு இவ்வளோதாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.